ஃப்ரைடே அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 வகையான பயிர்களை போட்டு சூப்பரான ஒரு இட்லி செய்யலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனால் நமக்கு டைம் அமையாது இல்லைங்களா, அதனால் நம்மளுடைய இஷ்டம் தான். இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று சரி சாப்பிட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கரைச்ச மாவு அப்படியே கல் தோசையாக ஊற்றிட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை நான் எல்லாருக்கும் தான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே இப்போ வளரக்கூடிய பெண்கள், யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, பெண் பிள்ளைகளுக்காக தான் சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கும் நான் இதை சொல்லி தான் கொடுக்குறேன். எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த ஹக் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஹக் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் என்ன நினைப்பேனாக்கா, ஹக் பண்ணாலே கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த உறவுகள்கிட்டலாம் தூரவே இருக்கணும். அம்மா பிள்ளைங்கன்ற உறவுலேயும் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குது. அதெல்லாம் ஒரு நல்ல உறவுகள் தான் சொல்லுவாங்க. ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, பெண் பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு செகண்ட் அட்ராக்ஷன் மட்டும்தான். யாரையுமே நம்ம டச் பண்ணாமல் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது.